ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் 7. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2025 தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் மந்தில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வங்கக்கடலில் உருவான மோந்தா புயலுக்கு பெயரை பரிந்துரைத்த நாடு? விடை தாய்லாந்து. மோந்தா என்பதன் பொருள் மணமிக்க மலர் அல்லது அழகான பூ. ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றவர் யார்? விடை சனே தகாய்ச்சி. இவர் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர். தமிழக அரசின் முதல்வர் கோப்பை மாநில விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற நாள்? விடை அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 14 வரை. தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 14 வரை 13 நகரங்களில் நடைபெற்றது. முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் 2025 பதக்கப்பட்டியலில் முதல் 3 இடங்கள் சென்னை, செங்கல்பட்டு, கோவை. ஓய்வூதிய முறை குறித்த பரிந்துரையை அளிக்க யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்துள்ளது? விடை ககன்தீப் சிங் பேடி. கூற்று 1. 2032ஆம் ஆண்டுக்குள் பாதுகாப்பு தொழில்துறையில் ரூபாய் 75,000 கோடி முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. கூற்று 2. கோவை வரப்பட்டியில் 360 ஏக்கரில் பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. மருத்துவமனைகளை நாடி வருபவர்களை நோயாளிகள் என அழைக்காமல் மருத்துவ பயனாளர்கள் என அழைக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிட்ட மாநில அரசு? விடை தமிழ்நாடு. 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை லாஸ்லோ கிருஷ்ணஹோர்காய். கடும் பயங்கரவாத சூழலுக்கு மத்தியிலும் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தியதை அங்கீகரிக்கும் வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ்லோ கிருஷ்ணஹோர்காய் 1954இல் ஹங்கேரி நாட்டில் பிறந்தவர். நோபல் பிரைஸ் 2025 பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நோபல் பிரைஸ் பற்றின அனைத்து ஜிகே தகவலும் சொல்லியிருப்போம். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய ஆவண காப்பக அறிக்கையின்படி முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள் தரவரிசையில் தமிழ்நாடு பிடித்துள்ள இடம்? விடை 4ஆம் இடம். 2023 NCRB அறிக்கையின்படி பதிவு செய்யப்பட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் முதல் 3 மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரம். முதியவர்களுக்கு எதிரான குற்றங்களில் மத்திய பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. இணையவழி குற்றங்களில் முதல் 3 மாநிலங்கள் கர்நாடகா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம். ரூபாய் 1.33 லட்சம் கோடியில் கூகுள் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் எங்கு அமைய உள்ளது? விடை விசாகப்பட்டினம், ஆந்திரா. சமீபத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தை உட்கொண்டதால் 24 குழந்தைகள் எங்கு உயிரிழந்தனர்? விடை மத்திய பிரதேசம். கோல்ட்ரிப் இருமல் மருந்தில் உயிரிழப்புக்கு காரணமான வேதிப்பொருள் டைஎத்திலீன் கிளைக்கால் அதிகமாக இருந்ததே காரணமாகும். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை செர்ஜியோ கோர். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் என்ற அமைப்பை தொடங்கியவர்? விடை கேசவ பலிராம் ஹெட்கேவார்.
1925ஆம் ஆண்டு விஜயதசமி நாளன்று மகாராஷ்டிர மாநிலம் நாகபுரியில் கேசவ பலிராம் ஹெட்கேவார் ஆர்எஸ்எஸ் அமைப்பை தொடங்கினார். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் ரூபாய் 100 சிறப்பு நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். இந்தியாவில் முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் எது? விடை பலோட் மாவட்டம், சத்தீஸ்கர். லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து 6வது அட்டவணை அந்தஸ்து கோரி தொடர் போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலர் யார்? விடை சோனம் வாங்சுக். லடாக்கின் தற்போதைய துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா. தமிழகத்தில் அழிவின் விளிம்பில் உள்ள 4 உயிரினங்களை பாதுகாக்கும் வகையில் ரூபாயில் புதிய திட்டம் ஒன்றை தமிழக அரசு அறிவித்துள்ளது. விடை ரூபாய் 1 கோடி. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் காணப்படும் சிங்கவால் குரங்கு தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளத்தின் வறண்ட நிலப்பரப்புகளில் காணப்படும் மெட்ராஸ் முள்ளம்பன்றி, முதுமலை புலிகள் காப்பக நிலப்பரப்பில் வாழும் கழுதை புலி, மோயாறு ஆற்றில் வாழும் கூம்புத்தலை மசீன் மீன் வகை ஆகிய 4 அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு ரூபாய் 1 கோடியில் புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் கண்டுபிடிப்பு அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? விடை ஹைதராபாத். IUCN கெண்டன் ஆர் மில்லர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சோனாலி கோஸ். 8வது ஊதிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? விடை ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். ஏசியான் கூட்டமைப்பின் 47வது உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை கோலாலம்பூர், மலேசியா. 2025 ஏசியான் கூட்டமைப்பின் மாநாடு அக்டோபர் 26 முதல் 28 வரை மலேசியாவில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வழியாக பங்கேற்றார். 22வது ஏசியான் இந்தியா இடையிலான உச்சி மாநாடு 2025 மலேசியாவில் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி 2026ஆம் ஆண்டை ஏசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான ஆண்டாக அறிவித்தார். இந்தியாவின் 2வது யானை பாகன்களுக்கான தனி கிராமம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? விடை கோலிக்கமுத்தி முகாம். கோவை மாவட்டம் ஆனமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கோலிக்கமுத்தி யானைகள் முகாமில் இந்தியாவின் 2வது பாகன்களுக்கான தனி கிராமத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 6 அக்டோபர் 2025 அன்று திறந்து வைத்தார். இதில் ரூபாய் 5.40 கோடியில் 47 பணியாளர் குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இந்தியாவின் முதல் யானை பாக கிராமத்தை முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காட்டில் 13/5/2025 அன்று முதல்வர் திறந்து வைத்தார். அக்டோபர் 2025 RBI அறிவித்துள்ள ரெப்போ ரேட் விகிதம் எவ்வளவு? விடை 5.5%. உலக ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை அக்டோபர் 5. தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 அன்று கொண்டாடப்படுகிறது. குண்டூரில் நடைபெற்ற 62வது தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்? விடை பா இனியன். அக்டோபர் 2025 மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர்? விடை பிரவீர் ரஞ்சன். IDBPயின் புதிய தலைவர் பிரவீன் குமார். குவஹாட்டியில் நடைபெற்ற BWF உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை சீனா. இப்போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV, ஹெபடைட்டிஸ் B, சிபிலிசிஸ் பரவதை முதலில் முடிவுக்கு கொண்டு வந்த நாடு?
விடை மாலத்தீவுகள். 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சுற்றுலா விருது எந்த மாநிலத்தின் சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட்டது? விடை ஆந்திர பிரதேசம். காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான 20 அம்ச திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? விடை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். கூற்று 1. டில்லியில் நடைபெற்ற 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் பதக்கப்பட்டியலில் பிரேசில் முதலிடம் பிடித்தது. கூற்று 2. இப்பதக்கப்பட்டியலில் இந்தியா மொத்தம் 22 பதக்கங்களுடன் 10வது இடம் பிடித்தது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு விஞ்ஞானி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆர்தர் ஜேம்ஸ். 2025-26 இரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை விதர்பா. திராவிடர் கழகம் சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை செங்கல்பட்டு. பெரியார் உலகம் சிறகனூர் திருச்சியில் அமைய உள்ளது. நாட்டின் மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? விடை ஹரியானா மாநிலம். 4 அக்டோபர் 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த PM சேது திட்டத்தின் நோக்கம்? விடை 1000 அரசு ITIக்களை அதிநவீன அம்சங்களுடன் மேம்படுத்துதல். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்? விடை சூரியகாந்த். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மத்திய அரசிடம் பரிந்துரைத்தார். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக 24 நவம்பர் 2025 அன்று சூரியகாந்த் பதவியேற்க உள்ளார். 9 பிப்ரவரி 2027 வரை அவர் இப்பதவியில் நீடிப்பார். சூரியகாந்த் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். எல்லை பாதுகாப்பு படை விமான பிரிவில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் விமான பொறியாளர் யார்? விடை பாவனா சௌத்ரி. 96 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சர் கிரீக் ஏரி இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்கு இடையே உள்ளது? விடை பாகிஸ்தான். அக்டோபர் 2025இல் யுனெஸ்கோவின் புதிய இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவர்? விடை காலித் எல் அனனி. இவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். மேரா ஹவ் சோங்பா திருவிழா எங்கு கொண்டாடப்பட்டது? விடை மணிப்பூர். பதுகமா திருவிழா தெலுங்கானாவில் கொண்டாடப்பட்டது. 70வது பிலிம்பேர் விருது 2025 பட்டியலில் சிறந்த திரைப்படம் விருதை வென்றது? விடை லாபதா லேடிஸ். 70வது பிலிம்பேர் விருதுகள் பட்டியல். சிறந்த நடிகர் அபிஷேக் பச்சன் மற்றும் கார்த்திக் ஆரியன். சிறந்த நடிகை ஆலியா பட். சிறந்த இயக்குனர் கிரண் ராவ். சிறந்த திரைப்படம் லாபதா லேடிஸ். சிறந்த பின்னணி இசை ராம் சம்பத். வாழ்நாள் சாதனையாளர் விருது ஜுனத் அமன் மற்றும் சியாம் பெனகல். 9வது இந்திய மொபைல் காங்கிரஸ் கண்காட்சி 2025 எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. அக்டோபர் 2025இல் தமிழ்நாட்டின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது எது? விடை நாகமலை குன்று. உயிரியல் பன்மை சட்டம் 2002 பிரிவு 37(1) கீழ் 32.22 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நாகமலை குன்றினை தமிழகத்தின் 4வது பல்லுயிர் தலமாக அரசு அறிவித்தது.
தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலம் அரிட்டாப்பட்டி மதுரை, 2வது காசம்பட்டி திண்டுக்கல், 3வது எலத்தூர் ஏரி ஈரோடு, 4வது நாகமலை குன்று ஈரோடு. 12,000 ஆண்டுகள் பழமையான மனித முகம் கொண்ட டி வடிவ கல்தூண் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? விடை துருக்கி. தேசிய அஞ்சல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை அக்டோபர் 10. உலக அஞ்சல் தினம் அக்டோபர் 9 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் முதல் திருமதி பிரபஞ்ச பட்டத்தை வென்றவர் யார்? விடை ஷெரி சிங். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் எப்போது இயக்கப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அறிவித்துள்ளார்? விடை ஆகஸ்ட் 2027. கொங்கன் கடற்படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையேயானது? விடை இந்தியா மற்றும் UK. 3வது சர்வதேச ஊதா கண்காட்சி 2025 எங்கு நடைபெற்றது? விடை கோவா. கூற்று 1. அரண் இல்லம் எனப்படும் பெயரில் திருநங்கைகளுக்கு பாதுகாப்பான வாழ்விடங்கள் அளிக்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 13/10/2025 அன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். கூற்று 2. அரண் இல்லம் எனப்படும் சிறப்பு மையங்கள் முதல் கட்டமாக சென்னை செனாய் நகர், மதுரை அண்ணா நகர் ஆகிய இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 9 அக்டோபர் 2025 அன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை சோனாலி சென் குப்தா. மலேசியாவில் நடைபெற்ற சுல்தான் ஜோஹர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை ஆஸ்திரேலியா. எந்த ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுமின் சக்தி திறனை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? விடை 2047. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டமானது டேஸ் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? விடை ஜனவரி 2027 ஆண்டு வரை. சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கும் நோக்கில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 2 லட்சம் மதிப்பு வரையிலான 101 வகையான உயிர்காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்? விடை ஐசரி கே கணேஷ். பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தீவிர வறுமையை ஒழித்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? விடை கேரளா. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? விடை 2 கட்டங்களாக. முதல் கட்டம் 1 ஏப்ரல் 2026 அன்றும், 2ஆம் கட்டம் 1 பிப்ரவரி 2027 அன்றும் தொடங்கப்பட உள்ளது. தமிழக அரசின் 2025 ஆண்டுக்கான வைக்கம் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்? விடை தேன்மொழி சவுந்தரராஜன். பிற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் நலனுக்காக பாடுபட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆளுமைக்காக ஆண்டுதோறும் வைக்கம் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2025 ஆண்டுக்கான வைக்கம் விருதுக்கு அமெரிக்காவின் கலிபோர்னியாவைச் சேர்ந்த தேன்மொழி சவுந்தரராஜன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வைக்கம் விருதானது ரூபாய் 5 லட்சத்துக்கான காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் கொண்டது. மத்திய அரசின் உடான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 21 அக்டோபர் 2016. சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற லூவ்ரு அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? விடை பிரான்ஸ்.
காவலர் வீரவணக்க நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை அக்டோபர் 21. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசித்த முதல் குடியரசுத் தலைவர் யார்? விடை வி. கிரி. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசித்த இரண்டாவது மற்றும் முதல் பெண் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆவார். 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற உள்ளது? விடை சண்டிகர். அக்டோபர் 2025 இந்திய கிரிக்கெட்டர்கள் சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்? விடை சாந்தா ரங்கசுவாமி. தி பர்னிங் எர்த் என்ற நூலுக்காக 2025 ஆண்டுக்கான பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசை வென்றவர் யார்? விடை சுனில் அம்ரித். விஞ்ஞான் ரத்னா 2025 விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்? விடை ஜெயந்த் நார்லிகர். இந்தியாவில் அறிவியல் துறையில் உயரிய விருதான விஞ்ஞான் ரத்னா 2025 விருதுக்கு மறைந்த வான் இயற்பியலாளர் ஜெயந்த் நார்லிகா தேர்வு செய்யப்பட்டார். இவர் மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1938 ஆண்டு பிறந்தார். விஞ்ஞான் குழு விருது 2025 அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலின் அரோமா மிஷன் குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா அறிக்கைப்படி உலகின் மொத்த வனப்பரப்பில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? விடை 9வது இடம். உலகின் மொத்த வனப்பரப்பு 414 கோடி ஹெக்டராக உள்ளது. 2025 பிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? விடை கோவா. அக்டோபர் 31 முதல் நவம்பர் 27 வரை. வளர்ந்து வரும் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது? விடை புதுடெல்லி. அக்டோபர் 2025 இந்திய இராணுவத்தின் கௌரவர் லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கி கௌரவிக்கப்பட்ட விளையாட்டு வீரர் யார்? விடை நீரஜ் சோப்ரா, ஈட்டி எறிதல் வீரர். சமீபத்தில் நீலக்கொடி சான்றிதழை பெற்ற ஸ்ரீவர்தன் கடற்கரை எங்கு அமைந்துள்ளது? விடை மகாராஷ்டிரா. சமீபத்தில் மகாராஷ்டிராவில் உள்ள 5 கடற்கரைகள் நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளன. அவை ஸ்ரீவர்தன் கடற்கரை, நாகோன் கடற்கரை, பர்னகா கடற்கரை, குஹாகர் கடற்கரை, லட்கர் கடற்கரை. தற்போது இந்தியாவில் நீலக்கொடி பெற்ற கடற்கரைகள் எண்ணிக்கை மொத்தம் 18ஆக உள்ளது. ஃபிஃபா ஆடவருக்கான 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது? விடை கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. ஐசிசியின் செப்டம்பர் 2025 மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதை வென்றவர்? விடை அபிஷேக் சர்மா. ஐசிசியின் செப்டம்பர் 2025 மாதத்துக்கான சிறந்த வீராங்கனை விருதை ஸ்மிருதி மந்தனா வென்றார். IUCN உலக வளங்காப்பு மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை அபுதாபி, UAE. சமுத்திர சக்தி 2025 கடற்படை பயிற்சியானது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? விடை இந்தியா மற்றும் இந்தோனேசியா. உச்சநீதிமன்ற குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் திருநங்கை யார்? விடை அக்கை பத்மசாலி. ஐநா சபை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை அக்டோபர் 24. ஐநா சபையின் தலைமையகம் நியூயார்க்கில் அமைந்துள்ளது. ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? விடை திரௌபதி முர்மு. ஃபிஃபா அண்டர் 20 கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி?
விடை மொராக்கோ. பக்ரைனில் நடைபெற்ற ஆசிய ஊர்தி விளையாட்டுப் போட்டிகளில் கபடியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற அணி. விடை இந்தியா. இந்தியாவிலேயே முதல் முறையாக நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பை அறிமுகப்படுத்திய முதல் நகரம் எது? விடை சென்னை. பிரைம் வாலிபால் லீக் 2025 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி. விடை பெங்களூரு டார்பிடோஸ். ஏசியான் இந்தியா இடையிலான 22வது உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை கோலாலம்பூர், மலேசியா. செசல்ஸ் புதிய அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர். விடை துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். தேசிய ஒற்றுமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை அக்டோபர் 31. சர்தார் வல்லபாய் படேல் பிறந்த தினம் தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எந்த நாட்டின் SJ-100 பயணிகள் விமானத்தை இந்தியாவில் HAL நிறுவனம் தயாரிக்க உள்ளது? விடை ரஷ்யா. புரோ கபடி லீக் 2025 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை டபங் டெல்லி கேசி. இந்தியாவின் 90வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார்? விடை இளம் பருதி. இவர் சென்னையைச் சேர்ந்தவர். 2025 PN7 எனும் பூமியின் 2வது நிலவை கண்டுபிடித்துள்ள விண்வெளி அமைப்பு எது? விடை நாசா. INROKN என்ற முதல் இருதரப்பு கடற்படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? விடை இந்தியா மற்றும் தென்கொரியா இடையே 13 அக்டோபர் 2025 அன்று பூசன், தென்கொரியாவில் இப்பயிற்சி நடைபெற்றது. சமீபத்தில் எந்த நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுங்வா மற்றும் தங்க கிரீடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்பட்டது? விடை தென்கொரியா. தனி பெருங்கருணை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை அக்டோபர் 5. தென்னிந்தியாவின் மிக நீளமான உயர்மட்ட பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? விடை கோயம்புத்தூர். 10.10 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இப்பாலத்திற்கு GD நாயுடு பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 4வது ஆஸ்ட்ரஹிந்த் 2025 கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்கு இடையே நடைபெற்றது? விடை ஆஸ்திரேலியா. 11வது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை துபாய். தமிழக அரசு ஆணவ கொலைகளை தடுக்க புதிய சட்டம் இயற்றுவதற்கான பரிந்துரைகளை அளிக்க யாருடைய தலைமையில் ஆணையத்தை அமைத்துள்ளது? விடை KN பாஷா. இந்தியாவில் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட சுவாச நோய்களுக்கான ஆன்டிபயாட்டிக் மருந்து? விடை நபித்ரோமைசின். சமீபத்தில் புரோவெஸ்ட்னிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்த நாடு எது? விடை ரஷ்யா. சமீபத்தில் காலமான மாதங்கி ராமகிருஷ்ணன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? விடை ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். ஏசியான் அமைப்பின் 11வது உறுப்பு நாடாக சமீபத்தில் இணைந்தது எது?
விடை கிழக்கு திமோர். நீலகிரி வரையாடு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை அக்டோபர் 7. ERC தேவிதார் பிறந்த தினம் நீலகிரி வரையாடு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நண்பர்களுக்கான கேள்வி: தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.